Assalamualaikum viewers, welcome to Inaya's Kitchen Recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நாம் கடை பன்னீர் பண்ண போகிறோம். நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், வரமிளகா ஒரு 3, மிளகு 1 டீஸ்பூன், முழு மல்லி 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை நம்ம லைட்டாக கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை அரைக்கும்போது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை ஒரு பக்கம் நம்ம வச்சிடலாம். தக்காளி, கேப்சிகம், வெங்காயம் இது 3யும் நம்ம நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பன்னீர் ஒரு 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஆயிலில் பன்னீரை லைட்டாக எல்லா சைடும் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதில் நம்ம வெங்காயம், கேப்சிகம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டாக. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த மேலே இருக்கிற அந்த இதை மட்டும், ஸ்கின்னை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை லைட்டாக வதக்கிட்டு எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். மீடியம் சைஸு தக்காளி 2 எடுத்துட்டு அதை நான் மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் 2 மீடியம் சைஸு, அதையும் நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாம். லைட்டாக அது பொரியட்டும். இதுலேயே வரமிளகா 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் 1 மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துடலாம். நான் சேர்த்தும் போது வீடியோ எடுக்கலை, அதனால் உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் தனியாக காமிச்சிருக்கேன். இப்போ இந்த பதத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுலேயே காஷ்மீரி சில்லி இருந்தால்
அது 1 டீஸ்பூன் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து மிளகாய் தூளே வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் பார்த்து போட்டுக்கோங்க. கடை பன்னீருக்கு நல்லா காரமாக நல்லா ஆயிலாக இருந்தால் அது ஒரு டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஆயிலும் கம்மி பண்ணியிருக்கேன். சால்ட்டு வந்து 1 டீஸ்பூன் இப்போ நான் சேர்த்திருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ நாம் வந்து தக்காளி பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் மட்டும் போடுறதில்ல. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் இந்த பச்சை வாசனை எல்லாம் வந்து போகும். இப்போ நாம் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், மசாலா வாசம் நல்லா போயிடுச்சு. எண்ணெயும் வந்து லைட்டாக திரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ நாம் இதில் வந்து வதக்கி வச்ச அந்த வெஜிடபிள்ஸை இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த தக்காளி, வெங்காயம், கேப்சிகம்மை இதில் நம்ம சேர்த்துடலாம். நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலா பவுடரையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1லேருந்து 3 நிமிஷம் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் வதங்கட்டும். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சால்ட் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு அது உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சிட்டு இப்போ நம்ம இதில் பன்னீரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கஸ்தூரி மேத்தி பவுடரை 1 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தது, அதனால் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இருந்தால் நீங்கள் போடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அது போடணும்னு இல்லை, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம கடை பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து கார்னிஷ்காக கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு கொஞ்சம் மல்லி இலை கட் பண்ணி அதில் நான் சேர்த்துக்கிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.